பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தார். இந்த 8வது மாசத்துல, இந்த ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அப்படியே ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்ததுக்காக நன்றி. இந்த ஆகஸ்ட் மாசத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த வார்த்தை ஆவியானவரே இந்த இடத்துல நின்று பேசும்படியாக சுபிக்கிறேன். என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பாருங்க, இந்த வாக்குத்தத்த வசனம் நம்மை இந்த மாதம் முழுவதும் நடத்தும். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு கூடத்திலிருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். பாருங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோசுவா எந்த சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னா, மோசே பெரிய தலைவனாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். ஏகദേശம் 25 லட்சம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வராங்க. மோசையின் மூலமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வராரு. ஆனா மோசே மூலமாக ஆண்டவர் பயங்கரமான அற்புத அதிசயங்களை செய்தார். நமக்கு தெரியும், செங்கடல் 2ஆ பிளந்துச்சு, வானத்திலிருந்து மன்னா பொழிந்து வந்துச்சு, எகிப்துல 10 விதமான வாதைகள் வந்துச்சு. இப்படி மோசே மூலமாக தேவன் வெளிப்பட்டதை நம்ம முழுவதுமா பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல தேவன் இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு கொடுக்கும் பொழுது யோசுவா நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்காரு. ஏன் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கார் அப்படின்னா, மோசே மரித்து போகிறார். மோசே மரித்து போனதுக்கு பிற்பாடு இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு யோசுவாவுடைய கரத்துல வருது. அப்ப யோசுவா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மோசே இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதனாக இருந்தாரு, இவ்வளவு காரியத்தை செஞ்சாரு, நான் எம்மாத்திரம், என்னையால எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்த முடியும்? நமக்கு தெரியும், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரே என்ன பாடுபடுத்தினாங்கன்னு தெரியும். மோசே 10 கட்டளை வாங்கிட்டு வரும் பொழுதே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, மோசே 40 நாள் காங்கலன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. கண்ணுக்குட்டியை உருவாக்கி கண்ணுக்குட்டியை கடவுளா வணங்குறாங்க. அப்போ அப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு தேசத்தை வேற பங்கிட்டு கொடுக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு வேலை யோசுவா கரத்துல இருக்கு. இவ்வளவு பெரிய டாஸ்க யோசுவா வச்சிருக்காரு. அப்போ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது யோசுவா பயப்படுதார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் இதுக்கு மேல எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும்? நல்ல ஒரு தலைவரை நான் இழந்துட்டேமே. பாருங்க, எல்லா ஒரு காரியத்திலையும் ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய பங்கு தான் பெருசா இருக்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் ஒரு தலைவனுடைய பங்கு இருக்கும். அந்த தலைவன் இல்லாட்டி அந்த பார்ட்டியே இருக்காது. இனி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற, விசேஷமா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிகே பார்ட்டி, அதாவது விஜயுடைய பார்ட்டியை பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டியே எதுல இருக்குன்னா, விஜய் என்கிற ஒரு தலைவர், அவரை வச்சுதான் அந்த பார்ட்டியே இருக்கு. அப்போ ஒரு தலைவனை இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியில எதுவுமே செய்ய முடியாது. தலைவனை நம்பிதான் எல்லாம் இருக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு மோசையை நம்பிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இருக்காங்க. 25 லட்சம் ஜனங்கள். அப்ப மோசே இறந்துட்டாரு. மோசே இறந்ததுக்கு அப்புறமா இந்த 25 லட்சம் ஜனங்களை வழி நடத்தணும். இவ்வளவு பெரிய பிரஷர் அவருடைய மேல வருது. அப்போ அந்த சமயத்துல யோசுவா பயந்து போறாரு. பாருங்க, அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் கலங்கி திகைத்து நிற்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்? எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போறேன்? அப்பதான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பாருங்க, மோசையை தலைவனாக உருவாக்குனதே ஆண்டவர் தான். மோசையை நம்ம பார்க்கும் பொழுது 80 வயசு அவருக்கு.
எதிர்காலம் இல்லாம இருக்கிறாரு. எதுவுமே இல்லை அவருடைய வாழ்க்கையில. ஆண்டவரே மோசையை அழைத்து அவருக்கு ஒரு டாஸ்க கொடுக்கிறார். ஆண்டவர் மோசையை உருவாக்குகிறார். அப்போ அநேக சமயத்துல இந்த ஜனங்களுடைய கண்கள் ஆண்டவரை விட்டு மோசைக்கு தலைவருக்கு நேரா போயிட்டு, இந்த யோசுவாவுடைய கண்களுமே அப்படிதான் போய் நிக்கி. தலைவனை இழந்துட்டேனே, தலைவனை இழந்துட்டேன், என்ன செய்ய போறேன்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தலைவனை உருவாக்குனவரே நான் தான், மோசையை உருவாக்குனவரே நான் தான், மோசையை பயன்படுத்தினவரே நான் தான், மோசையை பலப்படுத்தி மோசை மூலமா அற்புத அதிசயங்களை செய்தவர் நான் தான். நீ மோசையை பார்க்காத, மோசை போயிட்டாரு, இப்ப நான் உன் கூடத்துல இருக்கிறேன்னு சொல்லுதார். பாருங்க, கர்த்தர் நம்ம கூடத்துல இருந்தார் அப்படின்னா நமக்கு முன்பாக எதுவுமே இம்பாசிபிளா இருக்காது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு முன்பாக எதுவுமே இம்பாசிபிளா இருக்காது. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பலங்கொண்டு திடமனதா இருந்த மாசம் நீங்க பலங்கொண்டு உங்களுடைய மனதை நீங்க உங்களுடைய மனதை எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்கதுக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க, சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய மனதை எதுவுமே குழப்ப வேண்டாம், உங்களுடைய மனதை எதுவுமே கலக்க வேண்டாம். உங்களுடைய மனம் கர்த்தர் மேல திட நம்பிக்கையா இருக்கட்டும். உங்களுடைய மனது கர்த்தர் மேல விசுவாசத்தோட இருக்கட்டும். அதான் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. அடுத்து சொல்லுதாரு, திகையாதே கலங்காது. ஏன் நீ திகைங்க? ஏன் நீ கலங்கிட்டு இருக்க? இப்படி நடந்துருமா? நான் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறேன்? எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போறேன்? எப்படி இந்த தேசத்தை பங்கிட்டு? ஏதோ ஒரு கலக்கம். இன்னைக்கு இந்த மாசத்துல நீங்க எதெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதெல்லாம் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதுல எல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேவன் அதுல அதிசயங்களை செய்ய போகிறார். பாருங்க, அடுத்து சொல்லுதாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. அடுத்து சொல்லுதாரு, நீ போகிற இடமெல்லாம், நான் சொல்லுகிறேன், நீங்க போகிற இடம் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க போகிற இடம், இந்த மாசத்துல நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ, எந்த காரியத்துக்காக போகிறீர்களோ, ஒருவேளை பெரிய மனிதர்களை நீங்க மீட் பண்ண போகலாம், ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், wherever you move, நீங்க எங்க போனாலும் உங்களை பாதுகாக்கும்படி, நீங்க உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் உங்களோடு கூட வருவார். எப்படி யோசுவாவை ஆண்டவர் வழி நடத்தினார், எப்படி யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் எதை கண்டு கலங்கினாரோ அந்த கலங்கின விஷயத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவர் பெருசா கலங்கின ஒரு காரியமே, தேசத்தை நான் எப்படி பங்கிட போகிறேன். கடைசியில தேசத்தை ஈஸியா பங்கிட்டு கொடுத்தார். யோசுவா மூலமாக தேவன் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார். நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் எதை குறித்தும் திகைய மாட்டேன், நான் எதை குறிச்சு கலங்கி நிக்க மாட்டேன். ஏன்னா மனிதன் அல்ல என்னோடு கூட இருப்பது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதுல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மலேசியாவில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியர்களை முறியடிப்பாய். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் கிதியோனை எப்படி பயன்படுத்தினான்னு சொல்லி அநேக மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம். பாருங்க, ஆண்டவரு இந்த கிதியோனை தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த கிதியோன் ஒரு சிறுமைப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்க, மலேசியா குடும்பத்தில் மிகவும் எளியவனா இருக்கிறான். அவன் 2 விஷயத்துல எளியவனா இருக்கிறான். ஒண்ணு, பாரம்பரியத்துல எளியவனா இருக்கிறான். 2வது, குடும்பத்திலே எளியவனா இருக்கிறான். ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில, கண்டுகொள்ளப்படாத சூழ்நிலையில கிதியோன்னா அந்த குடும்பத்துல யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன். நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க, சில குடும்பத்துல அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க முகமே வெளியில தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இந்த கிதியோன். ஆனா தேவதூதன் அப்படிப்பட்ட கிதியோன்ட்ட சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவர் சொல்லுதாரு, ஆண்டவர் இந்த கிதியோன் பயங்கர பயந்தாங்கோலி பாருங்க. நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய காரியத்தை படிக்க முடியும். நிறைய சந்தேகம் உள்ள ஒரு மனுஷன், பெரிய டவுட் உள்ள ஒரு மனுஷன், பயம் உள்ள ஒரு மனுஷன், கலங்குற ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய். ஒரே மனுஷனை பாருங்க, கர்த்தர் சொல்ல, நான் உன் கூடத்துல இருப்பேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வந்திருக்கிற சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் மேட்ரு கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும் போது கோலியாத் அவருக்கு ஒரு பெரிய மேட்டரா தெரியல. ஏன்னா கடவுள் அவருக்கு பெருசா தெரிகிறார். இன்னைக்கு நமக்கு கடவுள் தான் பெருசா தெரியணும். நம்ம கூடத்துல நிற்கிறவர் யாருங்கிறது பெருசா தெரிஞ்சுன்னா நமக்கு முன்பாக இருக்கிற விஷயம் எல்லாம் சின்னதா இருக்கும். அது பைனான்சியலா இருக்கட்டும், பலகீனமா இருக்கட்டும், உங்களுக்கு முன்பாக சத்துருடைய கிரிகள் நிற்கதா இருக்கட்டும், வாட் எவர் உங்களுக்கு முன்பாக நின்றாலும், என்ன காரியங்களும் உங்களுக்கு முன்பாக நின்றாலும், இன்னைக்கு தேவன் பெருசா தெரியட்டும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுதாரு, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய். பாருங்க, கர்த்தர் கிதியோன் கூடத்துல இருந்தது நிமித்தமாக இந்த மீதியானியர் எப்படி முறியடிக்கிறார் அப்படின்னா, வெறும் 300 படை வீரர்கள் 1,35,000 மீதியானியர்களை முறியடித்தார். இது எப்படி சார் சாத்தியம்? வெறும் 300 பேரு 1,35,000 பேரு. ஆமே, இந்த 1,35,000 பேர் நம்ம பார்க்கும்போது ஒரு எறும்பு கூட்டமா இருக்காங்க. ஆனா 300 பேரை கவுண்ட் பண்ணி நம்ம தூக்கிடலாம். அப்ப ஏன் இந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் செய்தார் அப்படின்னா, தேவன் கிதியோனோடு கூட இருந்தார். நம்ம கூடத்துல எத்தனை பேர் இருக்காங்கங்கிற மேட்ரு கிடையாது. உங்க கூடத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்கங்கிற மேட்ரு கிடையாது. உங்க கூடத்துல இயேசு இருக்காரு, அதான் மேட்ரு. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க எதை கண்டு பயப்படுகிறீர்களோ, எதை கண்டு கலங்குகிறீர்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதை மாற்றி அதுல வெற்றியை தருவார், அதுல ஆசீர்வாதத்தை தருவார். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் என் கூடத்துல இருக்கார். அதை அடிக்கடி உங்களுடைய மைண்ட்ல கொண்டு வாங்க. அநேக சமயத்துல எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே. நிறைய பேர் இப்படிதான் சிந்திக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு அனாதையா இருக்கேன், என்னையெல்லாம் யாரு நேசிக்கா, இதையேதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுல என் கூடத்துல யார் இருக்கா, இதை நம்ம சிந்திப்போம். நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன், எவ்வளவு வாக்கு திட்டங்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த மாசத்துல தேவன் எனக்கு பெரிய வாக்கு திட்டங்களை தந்திருக்கிறார். நான் உன் கூடத்துல வாரம்னு ஆண்டவர் சொல்லுதாரு பாருங்க. நீங்க வேலைக்கு போகும்போது ஏசப்பா உங்களுடைய கார் பக்கத்துல இருப்பாரு. அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க உங்களோடு கூட இயேசு இருப்பார். நீங்க பார்ப்பீர்கள், இந்த மாசம் கர்த்தர் உங்களோடு கூட வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்த பொழுது பெரிய மீதியானுடைய சேனைகளை ஈஸியா கர்த்தர் மூலமா ஜெயித்தார். அதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது இந்த வசனத்தை எழுதும் பொழுது முன்பாக பெரிய சிச்சுவேஷன் ரொம்ப வஸ்டா இருக்கு பாருங்க. போற இடத்துல எல்லாம் எனிமையா இருக்கான் தாவீதை சுத்தி. அந்த இஸ்ரவேல் ராஜாவே தாவீதை தேடி வராரு பாருங்க. இப்ப ஒரு ராஜா இப்ப மலேசியாவுல பிரைம் மினிஸ்டர் உங்களை யாரையாச்சும் தேடினார்னா எப்படி இருக்கும், இவங்களை பிடிச்சிட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி தாவீத ஒரு ராஜாவே தேடி போறார். இந்த சூழ்நிலையில தாவீது எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, அவர் சொல்லுதாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு மதில். இது ஒரு மதில் தான் சார், இது ஒரு பெரிய சேனை தான் சார். இந்த சேனை, இந்த மதிலை என்னையால எப்படி தாண்ட முடியும் அப்படின்னா, நான் எப்படி தாண்டினேன் அப்படின்னா, இயேசு கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால. நீங்க நினைச்சு பாருங்க, கர்த்தர் இல்லாம இருந்தார்கள்னா இன்னைக்கு இந்த பக்தர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, கிதியோனை ஆண்டவரையும் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிதியோன் நத்தி. தாவீதை ஆண்டவரையும் பிரிச்சு பார்த்தோம்னா அவர் இப்போ கடைசி வரைக்கும் ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். எலியாவை ஆண்டவரை பிரிச்சு பார்த்துட்டோம்னா சாதாரண ஒரு மனுஷன் தான். மோசையும் ஆண்டவரை பிரிச்சுட்டோம் அப்படின்னா மோசை கடைசி வரைக்கும் அங்க அந்த வனாந்தரத்துல ஒரு மெய்ப்பனா இருந்துதா மறிக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாமல்ல, அவர் செயல்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செயல்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை விசுவாசி. ஆமென். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஆமென். ஹalleluya. நீதிமொழிகள் 21 அதிகாரத்துல நீதிமொழிகள் 21 அதிகாரத்துல 31 வசனம் சொல்லுகிறது பாருங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். குதிரைய யுத்த நாளுக்கு ஆயத்தம் படுத்துவாங்க. நல்லா ட்ரெயின் கொடுப்பாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. குதிரைக்கு நல்ல சாப்பாடை கொடுப்பாங்க. குதிரைக்கு வேண்டி எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனா ஜெயம் ஆண்டவரால தான் வரும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். நம்ம கர்த்தர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை வைக்கணும். நம்ம ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய விசுவாசத்தை வைக்கணும். ஆனா வெற்றி வருவது ஆண்டவர் மூலமா தான். அல்லேலூயா. பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஜெயம் எல்லாம் கர்த்தரால தான். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்க கூடத்துல இருக்கும்போது அவரே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார். பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என் கூடத்துல இருக்காருன்னு. ஆமென். அவர் எனக்கு வெற்றியை தருவார்னு எத்தனை பேரு சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த மாதத்தில் நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். உங்களுடைய மனம் பலப்படட்டும். எப்படி பலப்படுவது? கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமா நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமா விசுவாசிங்க. சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசிக்க வேண்டாம். அநேக சமயத்துல நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, சூழ்நிலைகளை பார்க்கிறோம் பாருங்க, சிச்சுவேஷனை பார்க்கிறோம், சர்க்கம்ஸ்டான்ஸை பார்க்கிறோம், இதை பார்த்து நம்ம நம்புறோம். ஆனா தேவ பிள்ளைகள் அதையெல்லாம் நம்ப வேண்டியது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த மாசம் நான் பலம் கொண்டு திடமானதா இருக்கணும். கர்த்தர் நான் போகிற இடமெல்லாம் என்னோடு வருவார். பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட வரும் பொழுது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா இருக்கு. பாருங்க, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களோட கூட வரும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். எதை நினைச்சு வரி பண்ணாது. அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குது, இதெல்லாம் தூக்கி தூர போட்டு கர்த்தர் என் கூடத்துல இருக்கிறாரு, அவரு என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூடத்துல வந்தாருன்னா நமக்கான எல்லா தேவைகளும் வாய்க்கப்படும். உங்க மலேசியாவில் உள்ள பிரைம் மினிஸ்டர் உங்க கூடத்துல வந்தார் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனா கூட உங்களை செக் பண்ண கூட மாட்டாங்க. ஏன் செக் பண்ண மாட்டாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரை கையை பிடிச்சிட்டு நீங்க வாரீங்க, அவரை எப்படி செக் பண்ண முடியும்பாங்க. பாருங்க, அப்போ பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவ்வளவு இருக்கும்போது கர்த்தர் உங்க கூடத்துல வருவார் இந்த மாசம் முழுவதும். நீங்க பார்ப்பீர்கள், இந்த மாசம் திறக்கப்படாத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். இந்த மாதத்துல தடையா இருந்த அத்தனை தடைக்கல்லும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட வருவார். ஆமென். மனிதன் அல்ல, கர்த்தரே உங்களோடு கூட வந்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்படியே நம்முடைய கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹalleluya. ரீமாலா ஹந்தானா ரீமா சந்தனா ரிகடா ஜகாந்துனி கடக ரிவானி அந்தன கடகா. பாருங்க, சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மளை வழிநடத்துவார், நம்மோடு கூட வருவார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களோடு கூட வருவார். பிரசன்ஸை நீங்க பார்ப்பீர்கள். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்களுடைய ஜெபத்தை கூட்டுங்க. ஹalleluya. ஒரு 2 விஷயம். ஒண்ணு, ஜெபம் கூடுதலா ஜெபிங்க இந்த மாசத்துல. 2வது, கூடுதலா ஆண்டவரை நம்புங்க, கூடுதலா ஆண்டவரை விசுவாசிங்க. ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை ஆண்டவர் மேல வைங்க. ஆபிரகாம் வச்சது மாதிரி கர்த்தர் என் கூடத்துல இருக்காரு. நீங்க வண்டியில போகும்போது அப்படியே உங்க சைடு சீட்டை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, கர்த்தர் என் கூடத்துல வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. அது அப்படியே நம்புங்க. அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள அந்த பயங்கரமான நம்பிக்கை, குருட்டுத்தனமான நம்பிக்கை உண்டாகும். குருட்டுத்தனமான நம்பிக்கை. எஸ் சாபா லாபா ராமா நாமா ராபா. ஆமென். நீங்க பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். எஸ், பலம் கொண்டு திடமனதாயிரும். உங்களுடைய மனசு அப்படியே திடனாகட்டும், நம்பிக்கையாகட்டும், விசுவாசமாகட்டும். எஸ், கர்த்தர் என் கூடத்துல இருக்கிறார், அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். எஸ், திடமனதாயிரு. இந்த காரியத்துல அற்புதம் நடக்கும். எஸ், அற்புதம் நடக்கும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். எந்த இடத்துக்கு போனாலும் இதை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே போங்க, நீங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள்.
எஸ் லார்ட். அப்பா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குட் நியூஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்ஸ் ஒவ்வொருவரும் மேல வெளிப்படுவதா. ஷாபா லகனா ரகந்துனா லெபோரி அந்தன கடக ரீஷந்தனா லமோரி அத்தன கடக. ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை பேசுகிறேன். புதிய அபிஷேகத்தை பேசுகிறேன். எஸ் ரீபா லாதா ரகனா ஜகனா ரகனபோ ஜினாந்துன கட. இந்த மாசத்துல சில வழிகள் பைனான்சியல் சம்பந்தமா உள்ள சில வழிகள் துறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமை, தேவனோடு உள்ள உறவுல ஒரு பயங்கர க்ளோஸ்னஸ் உண்டாகட்டும். இதுவரைக்கும் இல்லாத தேவனோடு கூட இருக்கிற ஒரு க்ளோஸ் உறவு உண்டாகட்டும். ப்ரேயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகட்டும். வேதவசனத்தை வாசிக்கிற அனுபவங்கள் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஷாபா லாபா ராமா லாக்கா ராமா லாக்கா ராபா. ஆவிக்குரிய நன்மைகள், மாமிஷிக நன்மைகள் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது. ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுகிறேன். மாசத்துல இவர்கள் விசேஷமா ஆசிர்வதிக்கப்படும். மற்றவர்களுக்கு இவர்களுக்கு வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்தும். தேவன் பெரிய அற்புதங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில செய்யும். எஸ், இவர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க எதை குறிச்சு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தால மாறுகிறது. நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் இந்த மாசத்துல அற்புதம் செய்வார். நான் அடிச்சு சொல்றேன், நீங்க எந்த காரியத்தை குறிச்சு இந்த மாசம், அந்த பைனான்சியலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இந்த மாசத்துல நீங்க எதை குறித்து கலங்குறீர்களோ அதுல கர்த்தர் அற்புதம் செய்வார். அற்புதம் செஞ்சிருப்பாரு. நீங்க சாட்சி சொல்லுவீர்கள். ஆமா, நான் சொல்லுகிறேன். இது ஆவியானவர் என் மூலமா பேசுகிறார். நான் சொல்றேன், இந்த மாசத்துல நீங்க அநேக டெஸ்ட் மணியை ஷேர் பண்ணுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஒண்ணு செய்யுங்க, இந்த வசனத்தை டெய்லி கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. டெய்லி எங்க போனாலும் இந்த வசனத்தை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஜெபத்தை கூட்டுங்க. ஜெபத்துக்கு ஆண்டவர் மேல திட நம்பிக்கை, விசுவாசத்தை எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை ஜெபிங்க. ஆண்டவர், அதுக்கு போகிற நீங்க இந்த விஷயத்துல என்னோட கூட வருகிறேன், நீங்க வந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு காரியம். ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது இன்னும் ஒரு காரியம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ராங் டிசிஷன் எடுக்காதபடி ஆண்டவர் தடை பண்ணுவார். நான் சொல்ல, இந்த மாசத்துல நீங்க ஏதாவது ராங் டிசிஷன் எடுக்கணும்னு இருந்தேன்னா அது இயேசுவின் நாமத்தால அது கேன்சல் ஆகும். சில ராங் பீப்புள் உங்களை விட்டு விலகி போவாங்க. ராங் பீப்புள், ராங் டிசிஷன் இந்த மாசத்துல நீங்க எடுக்க மாட்டீர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுதே அதை எடுக்க விட மாட்டார். இயேசுவின் நாமத்தினால இவர்களை பிளஸ் பண்ணுகிற ஆண்டவர் ஒவ்வொருவரும் மேலையும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். வார்த்தையின் மூலமாக தேவன் வெளிப்பட்டதுக்காக நன்றி. பலங்கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காய். ஆமே, நீ போகிற இடமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன வசனத்தின் பிரகாரமாக தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகம் வெளிப்படணும். புது ஒரு உற்சாகத்தின் ஆவியை பேசுகிறோம், புத்துணர்வை பேசுகிறோம். ஸ்பிரிட் ஒவ்வொருடைய ஆவியும் பலப்படட்டே இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.